வணக்கங்கண்ணு, நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. எல்லோருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் தான். மணி 6:30 தான் ஆகுது. ஆனால் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்களேன். வெயில் காலம்ன்றதுனால சீக்கிரமாகவே சூரியன் வந்துடுது போல். நான் தான் ரொம்ப லேட்டாக ஏஞ்சிட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாம் இப்போ தான் பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நான் போட போகிற கோலம் 7 புள்ளி கோலம், கம்பி கோலம். இந்த கோலம் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுட்டேன் நான். ஒரு ஆண்டி நான் 3 நாளாக பார்க்குறேன். 3 நாளுமே இந்த கோலமே. இன்றைக்கி கோலம் போடுறாங்க, பெருக்கிறாங்க, மறுபடியும் நாளைக்கு இதே கோலம் போடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த கோலம் தான் தெரியுமா, இல்லை இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்றது தெரில. ஆனால் இந்த கோலம் போடுறப்போ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்தது. இந்த மாதிரி யாராச்சும் ஒரே கோலத்தை போட்டு காலத்தை ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கோலத்தை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. சரி வாங்க, பல்ல விளக்கிட்டு அடுத்த வேலையை கிச்சனில் போய் ஆரம்பிப்போம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார், முட்டை ஆம்லேட் தான். பாப்பாவுக்கு மட்டும் ஆனியன் போடாமல் வெறுமனே லஞ்ச் கட்டி அனுப்பிடுவேன். நாங்கள் சாப்பிட்றப்போ சூடாக குட்டி குட்டி ஆனியன் சாப் பண்ணி போட்டு ஆம்லேட் போட்டுப்போம். யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும் இல்லை, பிடிக்காது. ஏன்னா எனக்கும் சாம்பார் பிடிக்கவே பிடிக்காது. மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றதே பெரிய கஷ்டம். ஒரு வழியாக பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. இப்போ வேனில் கூட்டிகிட்டு போய் விடணும், அவ்வளோதான். வேன் 8:15 பிக்கப் பண்ணிக்கோம் பாப்பாவை. இன்றைக்கின்னு பார்த்து கண்ணண்ணன் கடை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் வீட்டுக்கு கொஞ்சம் கிளிப்பு, வாட்டர் பாட்டில், தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். பாருங்கள், நான் பாத்திரம் கழுவவே இல்லை. எங்கள் ஏரியாவில் தண்ணி 1 வாரம் ஆகுது. ரோடு போடுறவங்க பைப் லைனெல்லாம் உடச்சி தண்ணி 1 வாரமாக வரவே இல்லை. எப்போ கேட்டாலுமே பஸ்ட்டுன்றாங்க. அப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்றா போய் சேர்ந்து பிடிஓ, பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர் எல்லாரையும் வர வச்சு பேசி தண்ணி வர்றதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி தண்ணி வர வச்சாங்க.
எங்கள் ஆளுங்க வீட்டுக்கு போங்க தண்ணி வரும்னு சொன்னால் கூட வீட்டுக்கு போகவே இல்லை. தண்ணி வரட்டும் அது வரைக்கும் நாங்கள் ரோட்டில் தான் நிற்போம், இல்லாட்டி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்ற மாதிரி இறங்கிட்டாங்க. நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவருக்கு மேலே நின்றுட்டுருந்தோம் ரோட்லேயே. செம்ம வெயில் வேறு, ஒதுங்க கூட இடம் இல்லை. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, இன்னும் 1 ஹவரில் உங்கள் வீட்டுக்கு குழாயில் தண்ணி வரும் அப்படின்னு எங்களை எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனால் தண்ணி வரல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் தண்ணி டிராக்டர் வந்தது. யார் யாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பிடிச்சிக்கோங்க, நாளைக்கு தண்ணி வந்துடும் அப்படி சொன்னாங்க. எல்லோரும் ஒரு 15லேருந்து 20 குடம் வரைக்கும் தான் பிடிச்சிருப்பாங்க. ஆனாலும் தண்ணி பத்தலை. அப்புறம் எங்களுக்கு மொத்தம் 2 லோடு தண்ணி வந்தது. சரி சமாளிச்சுக்கலாம், நாளைக்கு தான் தண்ணி வருமே அப்படின்னு நாங்களும் அதை பெருசாக கண்டுக்கல. இருக்கிற வரைக்கும் பிடிச்சி எமர்ஜென்சிக்கு ஆண்டுக்கலான்ட்டு விட்டுட்டோம். எல்லாருமே குடத்துல தான் பிடிச்சி ஊற்றிக்கிட்டோம். நான் ஒரு 4 குடம், அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மு, அது வந்து ஒரு 200 லிட்டர் பிடிக்கும் கெப்பாசிட்டி. தண்ணியை பிடிச்சோன்னே எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டேன். சுடுகஞ்சி, புளி ஊறுகாய், கழுவிட்டு பிரியாணிலாம் இது பக்கத்தில் கூட வர முடியாது. இதுதான் என்னோடய லன்ச்சு. வெண்டைக்காய் போட்டு சாம்பார், குட்டியாக கட் பண்ணி நிறைய வெங்காயம் போட்ட ஆம்லேட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி ஊறுகாய். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே மணி 2:30 3 ஆயிடுச்சு. ஒரு வழியாக பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு முருங்கை கிளைய வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஒரு 20 25 வாட்டி வச்சுருப்பேன். ஒரு வாட்டி கூட மரம் வளரவே இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, சூட்டை பண்ணி வை அப்போ தான் வரும் அப்படின்ட்டு. எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்தே சூட்டை பண்ணி வச்சுட்டேன். இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பொழுதும் சாய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு வருஷமாக சீலிங் ஃபேன் இல்லை. இன்றைக்கி தான் அதை வாங்க ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி எங்களோட டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க.